அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதிலையும் சிறார்கள் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி அதுல மெடிக்கலுடைய எஃபெக்ட்ஸ் நான் பேசல, மருத்துவ ரீதியான தாக்கங்களை பேசல, டைம் போதாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுலயும் சிறார்களுக்கு பேரண்ட்ஸ் ஒரு சாரார் கேம்ல, இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் கார்ட்டூன்ல. அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கார்ட்டூன் தயாரிக்கிறது யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, முஃமின்களோட ஈமான் கொண்ட மக்களோட கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த யூதர்கள் கலிபோர்னியாவுல இந்த டிஸ்னி வேர்ல்ட் ஸ்டுடியோ ஆரம்பிக்கப்படுவது, ஏராளமான சைல்ட் சைக்காலஜிஸ்ட் உள்ளே இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுடைய மனோநிலையை எப்படி டேக் பண்ணலும் என்று சொல்லி ஒவ்வொரு கார்ட்டூன்களும் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய பெற்றார்களே, இந்த கார்ட்டூன்களை ஆய்வு செஞ்ச ரீதியில நான் சொல்றேன், அதனுடைய நோக்கங்கள் பெருசோடும் இல்ல. ரெண்டு விஷயம். ஒன்று, முதலாவது ஆபாசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிலத்துடைய 3 எழுத்து இன்டிரெக்டாக கார்ட்டூன்கள்ல கொடுக்கப்படுகிறது. வார்த்தையால சரி, அல்லது கார்ட்டூனுடைய கதாபாத்திரங்கள் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுதோ, இன்னைக்கு ஓயில எழுதப்பட்ட எழுத்தாக சரி, அல்லது கதைச்சு கொண்டிருக்கும் பொழுதோ பறந்து வந்து உழவுற ஒரு பேப்பர் துண்டுல சரி, அந்த ஆபாசத்தை நாங்க அடைக்கக்கூடிய அந்த 2-3 எழுத்து இது இன்டிரெக்டாக கொடுக்கப்படுவது. இன்டிரெக்டாக எத்தனையோ அசிங்கங்கள் கார்ட்டூன்கள்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் உட்கார்ந்து பார்க்கவில்லை இல்லையா? அன்புக்குரியவர்களே, நான் ஆய்வு செஞ்சுட்டு பேசுறேன், வெறுமனே எங்கேயோ கேட்டதை நான் பேசல. முதலாவது தியரி கார்ட்டூன்ல இருந்து, முதலாவது நாங்கள் நிர்வாணமாகத்தானே பிறந்தோம், நிர்வாணமாகவே வாழ்வோம் என்ற ஒரு இன்டிரெக்டாக அப்படியான ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட்ல இன்னைக்கு கார்ட்டூன்கள் வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றது அன்புக்குரிய பெற்றார்களே மறந்துடவானம். அது பேட்மேனாக இருந்தாலும் சரி, ஸ்பைடர்மேனாக இருந்தாலும் சரி, அது நானியாவாக இருந்தாலும் சரி. அன்புக்குரியவர்கள், முதலாவது தியரி என்னன்னா, அது ஆபாசத்தை மறைமுகமாக கொடுக்கிறது. நமக்கு விளங்குகின்ற பெற்றார்கள் பிள்ளைகள் எங்கட மாதிரி இல்லை. பிள்ளைகள் சரியான ஷாப், சரியான நோக்கம். நாங்க டிரெக்டா விளங்குறத பார்ப்போம், பிள்ளைகள் அப்படி இல்லை, இன்டிரெக்டா உள்ளதையும் சரியான நோட் பண்ணக்கூடிய சரியான ஷார்ப்னஸ் வரக்கூடிய பிள்ளைகள். சின்ன வயதில் இருந்து அசிங்கங்களையும் அரைகுறையான ஆடைகளையும் எத்தனையோ தேவைக்கில்லாத காட்சிகள் இந்த மிம்பரில் இருந்து பேச முடியாது. அதுக்குரியவர்களை ஆய்வு செஞ்சு கையில வச்சுட்டு பேசுறேன். எத்தனையோ அசிங்கமான காட்சிகள் டிரெக்டாக வல்ல, நேரடியாக வல்ல, மறைமுகமாக திரைக்கு பின்னால் இருந்த பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றத பெற்றார்கள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வார், மறந்துடவான். இது முதலாவது தியரி கார்ட்டூனுடைய. இரண்டாவது தியரி கார்ட்டூனுடைய, இதில் வரக்கூடிய இயற்கைக்கு மாற்றமான சக்திகள் அல்லது அகோரமான தோற்றம், விகாரமான தோற்றம், இயற்கையில இல்லாத தோற்றங்கள், இயற்கையில இல்லாத சக்திகள், இப்படியான உள்ள அகோரமான உருவங்கள். குழந்தையே, இது மனிதனுக்கு விரோதமானது. இது கார்ட்டூனுடைய கதாபாத்திரத்துக்கு என்ன சரி ஆபத்து என்றால் அதுதான் காப்பாற்றும். அது ஆபத்தொன்றும் இல்லை. அன்புக்குரியவர்களே, விகாரமானது, அகோரமானது, அடக்கத்தன்மையுடையதெல்லாம் இது ஷைத்தானியத்தோட சம்பந்தப்பட்டது. ஷைத்தான் தான் இந்த விகாரமான தோற்றம், அகோரமான தோற்றம், இது ஷைத்தானியத்தோட சம்பந்தப்பட்டது. மலக்குமார்கள் ஒரு பெரியான தோற்றம் இருக்கிறதல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஃபலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணவானம். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அதிகமான பிள்ளைகளுடைய ரோல் மாடல் யாரு? இன்னைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போற ஸ்கூல் பேக்ல, ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் மூடில, ஸ்கூலுக்கு கொண்டு போற வாட்டர் பாட்டில்ல, ஸ்கூலுக்கு கொண்டு போற பென்சில் பர்ஸ்ல, ஸ்கூலுக்கு கொண்டு போற அந்த ஃபுட் ரூல்ல அதிகமானது ஸ்பைடர்மேனும் சூப்பர்மேனும் இந்த கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைகள் அந்த நாணயாவும் சிங்கல்லாவும் இப்படி ஆண்களுக்கு என்று வேறையாக, பெண்களுக்கு என்று வேறையாக. அன்புக்குரியவர்களே, எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 1952ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட ஸ்பைடர்மேன் இன்னைக்கு 75 வருஷம் கடந்தும் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை மனிதனுக்கு நண்பனாக காற்று, இது எதிரியல்ல. கிட்டத்திலையும் சோசியல் மீடியாக்கள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஒரு மஸ்ஜிதுல இஷாவுடைய தொழுகை நடக்குது. ஒரு 5 வயசு ஒரு சின்ன பொடியும் முழுக்க ஃபுல்லா ஸ்பைடர்மேன் ஷூட்டை போட்டுக்கொண்டு, முகத்தையும் மூடிக்கொண்டு, முகமும் ஸ்பைடர்மேன் ஷூட்ல போட்டுக்கொண்டு இஷாக்கு தக்பீர் கட்டி ஒரு 5 வயசுக்குள்ள தொழுது கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த சிறாருடைய தொழணும் என்ற ஆசையை நான் பாராட்டுவேன். ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது ஷைத்தானியத் இல்லையா? எனக்கு வெளியிலிருந்து எக்ஸ்ட்ரா பவர் உண்டு, இப்படி ஆவினா அந்த ஒரு எதிர்பார்ப்பும், அந்த ஒரு ஏக்கமும், அந்த ஒரு முஹப்பத்தும் இருக்கும் என்றால் இந்த பிள்ளைகள் யாரோட நெருக்கிக் கொண்டிருக்கிறோம்? அன்பின் இஸ்லாமியர்களே, வீழ்ச்சிக் கொள்வோம். ரொம்ப பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு சில கார்ட்டூன்கள பெயர்களும் அன்புக்குரியவர்களே, the devil child, பேய்ட புள்ள, the devil child,
the monsters home, பேய் வீடு. இன்னைக்கு மான்ஸ்டர்ங்கிறத பாருங்க அன்புக்குரிய வாலிபர்களே. இன்னைக்கு பைசிக்கல், மோட்டார் பைக்ல, ஹெல்மெட்ல, இன்னைக்கு காலையில் ஒரு வீல்ல மான்ஸ்டர் பவர். அவருக்கு சொன்ன ராஜா மான்ஸ்டர் என்றா நாமெல்லாம் இந்த நேம் ஆஃப் அல்லாஹ், பவர் ஆஃப் அல்லாஹ் நம்பராக்கள் செய்தவே உங்க வீல் அடிச்சுக்கிட்ட மான்ஸ்டர்ஸ் பவர், பேய்ட பவர் என்று சைத்தானிய தகராறாப்பா கலட்டிடுங்க இன்னைக்கு காலையில சொல்லிட்டு வந்தேன்.